வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். மராட்டியம் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல் வெற்றிக்காக மராட்டிய மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் பிரதமர் மோடி. மராட்டிய தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்தவை. இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கிய ஜார்க்கண்ட் மக்களுக்கு நன்றி. ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜார்க்கண்டில் தடைகளை கடந்து வரலாறு வெற்றி. ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ் பல்கலைக்கழகத்தில் எந்த முறைகேடும் நடைபெற்றதற்கான ஆதாரம் இதுவரை இல்லை என தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் பேட்டி. சோழர் அருங்காட்சியகத்தின் மாதிரி வடிவம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் வடிவத்தை இறுதி செய்து அதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்து ஒப்பந்தம் கோரி பணிகள் தொடங்கப்படும் என தகவல். அதாவது எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை காணப்படவில்லை. விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்குள் நான் சொல்வது தவறு. எனவே அதுவும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அறிவித்திருக்கின்றார். அந்த விசாரணை குழுவினுடைய முடிவு வந்த பிறகு அது பெரிய நடவடிக்கை. எடப்பாடி பழனிசாமியுடன் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. எஸ்பி வேலுமணி விளக்கம். நயினார் நாகேந்திரனை சந்தித்த நிகழ்வுக்கு அரசியல் சாயம் பூசுவது வருத்தம் அளிக்கிறது என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அதானி விவகாரத்தில் மத்திய அரசு கூட்டு பாராளுமன்ற குழு விசாரணைக்கு உத்தரவு இடுவதோடு இதில் தமிழக அரசு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பேட்டி. திருமாவளவன் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று சாமி வழிபாடு செய்தது அவருடைய கருத்தில் மாற்றம் வந்திருக்கலாம் எனவும் பேச்சு. பல வருஷமாக போராட்ட அரசியலில் இருந்து அரசியல் கட்சியை நடத்தி வருகிறார். அவருடைய கட்சிக்கு எதிர்பார்ப்புகள் ஆசாபாசங்கள் இருந்தால் அது யதார்த்தமான ஆசாபாசங்கள் தான். எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் ஆசாபாசங்கள் தான். கட்சி ஆரம்பிச்சு தேர்தலையே சந்திக்காதவர்கள் எல்லாம் முதல்வராகணும் என்று சொல்லும் பொழுது 25 ஆண்டு காலம் போராட்ட அரசியல் இருப்போர் நானும் ஒரு காலத்தில் முதல்வராக வேண்டும் என்று சொன்னால் என்ன தப்பு? எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் ஆட்சிக்கு வர வேண்டும், தங்களுடைய பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆக வேண்டும் என்பது எதிர்பார்ப்பது யதார்த்த உண்மைதான். அவர்கள் அந்த கட்சி பெரும்பான்மை வந்தால் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் முதல்வராகவோ பிரதமராக ஆவார் என்பதும் யதார்த்த உண்மைதான். திமுக அரசு என்றாலே சட்ட ஒழுங்கு சரி இருக்காது, ரவுடிகள் ஆட்சிதான் நடக்கும். மேலும் திமுக எம்பிக்கள் பேசுவது எல்லாம் பொய் என வானதி ஸ்ரீனிவாசன் பேச்சு. மகாராஷ்டிராவில் ஏழைகள், பெண்கள், விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கியதால் மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்ததாக பேட்டி. இருபத்தி ஓராவது தமிழ்நாடு சப் ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகளை துவக்கி வைத்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் கேபா வேலு. போட்டியில் தமிழ்நாட்டில் உள்ள 21 மாவட்டங்களை சேர்ந்த 15 வயது உட்பட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி போட்டியிட்டனர். வரலாற்று வெற்றியை அளித்த மகாராஷ்டிரா மக்களுக்கு நன்றி என வானதி ஸ்ரீனிவாசன் அறிக்கை. சிறுபான்மை சமுதாயத்தினரின் வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்வதற்காக தேசத்தையே விட்டு கொடுத்து பிரிவினை சக்திகளுடன் கைகோர்த்த காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு மகாராஷ்டிரா மக்கள் தக்க பாடம் புகட்டியதாக பதிவு. சென்னை விமான நிலையத்தில் வன்முறையை தூண்டும் விதமாக பேட்டி அளித்து பேசிய ராஜா மீது வழக்கு பதிவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், ஜவஹருல்லா ஆகியோர் குறித்து அவதூறு மற்றும் வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் புகார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஜான்குமார்,
சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கரன் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு. தொகுதியை கொடுத்த நான் அரசியல் வியாபாரி என்றால் என்னிடம் தொகுதியை வாங்கிய நாராயணசாமி யார் என ஜான்குமார் எம்எல்ஏ கேள்வி. சேலம் எடப்பாடி அருகே அரசு உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவிகளிடம் சிலுமிஷம் செய்த தற்காலிக தமிழ் ஆசிரியரை பூலாம்பட்டி போலீசார் கைது செய்து விசாரணை. சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக கூறி 10ஆம் வகுப்பு மாணவிகளை பள்ளிக்கு வரவழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பெற்றோர்கள் அளித்த தகவலின் பேரில் நடவடிக்கை. திமுக கூட்டணியில் இருந்து விலக வேண்டிய சூழல் இல்லை என்றும், குறிப்பாக நெஞ்சை பிளந்து காமிக்க வேண்டிய அவசியமில்லை என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொது செயலாளர் ஈஸ்வரன் பேட்டி. தமிழகத்தில் நிலை பெறும் சட்ட ஒழுங்கு தொடர்பான எதிர்க்கட்சியினரின் விமர்சனங்களுக்கு நடிகர் கமல்ஹாசனின் பாணியில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும் எனவும் பதில். பெங்களூரில் இருந்து அரசு பேருந்து மூலமாக கோவில்பட்டிக்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தல். கடத்தலில் ஈடுபட்ட அரசு போக்குவரத்து நடத்துனர் உள்பட 3 பேர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகாசலபுரம் அருகே சென்ற அரசு பேருந்து பாலத்தின் மீது மோதி சாலையோரம் இருந்த நீரோடையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. காயமடைந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் மருத்துவமனையில் சிகிச்சை. பேருந்தின் கியர் ராடு உடைந்ததே விபத்துக்கு காரணம் என காவல்துறை அறிவிப்பு. சேலம் மேட்டூர் அருகே தாபா ஹோட்டலில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து. தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டதால் தாபாவில் வைக்கப்பட்டிருந்த 6 சமையல் கேஸ் சிலிண்டர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தி பெரும் விபத்து தடுக்கப்பட்டதாக தகவல். விருதாச்சலம் அருகே வேப்பூர் பகுதிக்கு வெளிநாடு செல்வதற்கு டிக்கெட் முன்பதிவு செய்ய சென்ற வாலிபர் சாலையில் மரணம். விபத்தில் இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறை தீவிர விசாரணை. கோவையில் நடைபெற்ற கொங்கு உணவு சமையல் போட்டி. கோவை ஃபுட் சார்பாக நடைபெற்ற சமையல் போட்டியில் கொங்கு நாட்டின் பாரம்பரிய சைவ அசைவ உணவுகளை ஆர்வமுடன் சமைத்த பெண்கள் பங்கேற்பு. காரைக்காலில் ஹெல்மெட் அணியாமல் கல்லூரிக்கு வந்த அரசு கல்லூரி மாணவர்களின் வாகனங்கள் பறிமுதல். பிடிப்பட்ட மாணவர்களுக்கு பாடம் நடத்தி உறுதிமொழி ஏற்க வைத்த ஆய்வாளருக்கு பொதுமக்கள் பாராட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்க வேண்டும் என அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி, கோட்டாட்சியர் வெங்கடேசன் மற்றும் வட்டாட்சியர் ஸ்ரீதேவி ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு. இறந்தவர்களின் 6000 பெயர்கள், ஊரை விட்டு சென்ற 25,000 பேரின் பெயர்கள் மற்றும் 700 பேரின் பெயர்கள் இருமுறை உள்ளதாக தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ரகுநாதபுரம் கிராம பகுதியில் கனமழையால் நெல் வயல்கள் தண்ணீரில் புகுந்து சுமார் 200 ஏக்கருக்கு மேலாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். போதிய வடிகால் வசதி இல்லாததால் ஆண்டுதோறும் இதுபோன்ற அவலத்தை சந்திப்பதாக விவசாயிகள் வேதனை. நாராயண தேவன்பட்டி ஊராட்சி பகுதியில் அடிப்படை வசதிகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் நேரில் ஆய்வு. 1,26 லட்சம் மதிப்பீட்டில் 1 லட்சம் மற்றும் 60,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமானம் குறித்து மக்களிடம் கேட்டறிந்தார்.
தகுதியுள்ள அனைவருக்கும் வரும் ஜனவரி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என வந்தவாசி அருகே நடைபெற்ற உள்ளாட்சி நாள் கிராம சபை கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் உறுதி. குடிநீர் வசதி, ஏரிக்கரை சாலை மேம்படுத்துதல், புதிய அங்கன்வாடி கட்டிடம், உயர்மின் கோபுர விளக்கு வசதி, பட்டா வழங்குதல் குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல். வேலூர் மாவட்டம் பெரும்பாடி பஞ்சாயத்து சார்பில் நடைபெற்ற உலக தண்ணீர் தினம் மற்றும் உள்ளாட்சி தினம் சிறப்பு கிராம சபை கூட்டம். ஆட்சியர் ஆஷாதேவி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பருவமழை எச்சரிக்கை நடவடிக்கை, குடிநீர் தேக்க தொட்டி அமைத்தல் உள்ளிட்டவை குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றம். கொடைக்கானலில் 9 மாதங்களுக்கு முன்பு 1,60,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையின் தங்கும் சிறப்பு விடுதி மற்றும் 3.56 கோடியில் கட்டப்பட்ட தினசரி காய்கறி சந்தை. தங்கும் விடுதி தற்போது வரை இயங்காமல் பூட்டி வைக்கப்பட்டு உள்ளதாகவும், காய்கறி சந்தை பாழடைந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வன விரிவாக்க அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி கருத்தரங்கம். காலநிலை மாற்றத்தில் சரியான அறிவியல் தகவல்களை விளிம்பு நிலை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது ஊடகவியலாளர்களின் கடமை என மேகமலை புலிகள் காப்பக இணை இயக்குநர் தேவாரம் அறிவுரை. புகையிலை இல்லா இளைஞர்கள் உலகம் 2.0 என்ற தலைப்பில் தஞ்சையில் நடந்த வாக்கத்தான் பேரணி. 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு புகையிலைக்கு எதிராக விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலம். திருவள்ளூர் மாவட்டம் சின்ன நாகப்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தை மக்கள் புறக்கணித்து மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். சின்ன நாகப்பூண்டி ஏரிக்கு கால்வாய் அமைக்காமல் கிராம சபையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல், நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அலட்சியமாக செயல்படும் மாவட்ட கலெக்டரை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே திருமணஞ்சேரி கிராமத்தில் சிதலமடைந்த தார் சாலையை அப்புறப்படுத்தி புதிய தார் சாலை அமைத்து தரக்கோரி தமாக விவசாய அணி சார்பில் ஆர்ப்பாட்டம். மேலும் திருமணஞ்சேரி சுகந்த பரிமளேஸ்வரர் கோவில் குளத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்படுவதாகவும் குளத்தினை தூய்மை செய்திட வேண்டி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் பிரதமர் மோடியின் தலைமையால் வெற்றி கிடைத்துள்ளது என யோகி ஆதித்யநாத் கருத்து. மராட்டிய மாநிலத்தில் மகாயுதி கூட்டணி வரலாறு வெற்றியை பதிவு செய்துள்ளது என்று, இது சத்ரபதி சிவாஜியின் சித்தாந்தத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் பெருமிதம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆவூர் கிராமத்தில் உள்ள மகா கால பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை ஜென்மாஷ்டமி முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம். சர்வதேச பைரவருக்கு 16 திரவியங்கள் கொண்டு நடைபெற்ற மகா அபிஷேக பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தர்மபுரியை அடுத்த அதிகமான் கோட்டை தட்சிண காசி காலபைரவர் ஆலயத்தில் ஜெயந்தி விழா. தமிழகம் மட்டுமின்றி கர்நாடக மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சென்று வழிபாடு. திருச்செந்தூரில் தேய்பிறை அஷ்டமி நாளை முன்னிட்டு சிவகுழந்தேஸ்வரர் சமேத ஆனந்த வள்ளி அம்மாள் கோவிலில் மகா அஷ்டமி சிறப்பு கும்ப பூஜை. இயற்கை சீற்றத்தில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டியும் விவசாயங்கள் பெருமளவு நடைபெற வேண்டியும் பூஜைகளில் திரமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் மீண்டும் அதிரடி தாக்குதல். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில்
15 பேர் உயிரிழப்பு, 63 பேர் காயமடைந்ததாக தகவல். பதினோராவது ப்ரோ கபடி லீக் தொடரின் 2வது கட்ட லீக் சுற்றில் முதல் ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி குஜராத் வெற்றி. 2வது ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் அணியை வீழ்த்தி ஹரியானா வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.